இந்த பதிவில் பெரியவர் யாத்திரையில் நெகிழ்வான அனுபவங்கள் நிறைய நிகழ்ந்துள்ளன. ஒரு திகைப்பூட்டும் அனுபவமும் இக்காலகட்டத்தில் நடந்தது. அதை பற்றி பெரியவரின் ஞான திருஷ்டி என்ற தலைப்பின் மூலம் தெரிந்து கொள்வோம். காஞ்சி காமகோட்டி மடத்தின் பீடாதிபதிகளில் 58வது பட்டத்து பீடாதிபதி ஆத்மபோதேந்திரர் என்பவர். இவர் மகத்தான ஞானி. இவரிடம் பலவிதமான ஆற்றல்கள் இருந்தன. தியானத்தில் இவர் மூழ்கினால் வாரக்கணக்கில் பச்சை தண்ணீர் கூட பல்லில் படாதபடி அமர்ந்து விடுவார். தியானம் கலைந்த பிறகு பார்த்தால் சுடர் போல ஜொலிப்பார். அப்படிப்பட்டவர் உடம்போடு வாழ்ந்தது போதும் என்று ஒரு நாள் ஜீவசமாதியில் அமர்ந்து விட்டார். அப்படி அவர் ஜீவசமாதியானது கடலூருக்கு அருகே வடவாம்பலம் என்ற ஊரில். காலத்தால் அவர் சமாதியான இடம் தூர்ந்து போய் மண்மூடி பெருங்காடாகிவிட்டது. பொதுவாக ஜீவ சமாதிகளை பேணி பாதுகாத்து பூஜிக்க வேண்டும். ஓர் ஆகம சாஸ்திரப்படி கட்டப்பட்ட கோயிலை விடவும் ஜீவசமாதிக்கு சக்தி அதிகம். இங்கே சமாதியான சந்நியாசி சூட்சும உடம்போடு நடமாடுவார். அப்படி நடமாடும்போது தன்னை வணங்குவோருக்கு எல்லாம் அருளாசியையும் வழங்குவார். அந்த அருளாசிகள் வணங்குபவர்களின் பல கொடிய வினைகளை எல்லாம் தீயில் பட்ட சருகு போல சாம்பலாக்கிவிடும். ஆனால் இதை அங்குள்ளவர்கள் உணர்ந்திராத நிலையில் அந்த ஜீவசமாதியை மறந்தே விட்டனர். இப்படி ஒரு நிலையில்தான் பெரியவர் அந்த வடவாம்பலம் வழியாக யாத்திரையை மேற்கொண்டார். வடவாம்பலத்தில் அவர் கால்பட்ட நொடி பெரியவர் உடம்பில் ஒரு சிலிர்ப்பு. சந்திரசேகரேந்திரா என்று ஆத்மபோதேந்திரர் அழைப்பது போலவும் ஓர் உணர்வு. அந்த சிலிர்ப்பும் உணர்வும் கலையாமல் பாதை வழியே போய்கொண்டிருந்தவர் இடையிலிருந்த ஒரு அடர்ந்த காட்டு பகுதிக்குள் நுழைந்தார். எல்லாருக்கும் ஆச்சரியம். எதற்காக இந்த முள்ளும் புதருமான காட்டுக்குள் செல்கிறார் பெரியவர் என்கிற கேள்வியோடு பதில் தெரியாமல் பின்தொடர்ந்தவர்கள் பெரியவர் நின்ற ஓரிடத்தில் அப்படியே தேங்கி நின்றனர். பெரியவரும் தன்னை சுற்றி நின்றவர்களை பார்த்துவிட்டு சாம்பமூர்த்தி சாஸ்திரிகள் என்பவரை அழைத்து குறிப்பிட்ட இடம் ஒன்றை காட்டி அங்கே தோண்ட சொன்னார். ஒரு அடி தோண்டவுமே எல்லோருக்கும் எதற்காக என்று தெரிந்துவிட்டது. அடுத்தடுத்த அடிகளில் மண்டை ஓடு ஒன்று கண்ணில் பட்டது. தோண்டியவரும் மண்வெட்டியை போட்டுவிட்டு கைகளை கூப்பிக்கொண்டு சதாசிவம் சதாசிவம் என்று பிரார்த்திக்க அங்கே அவ்வளவு பேர் முன்பாகவும் ஒரு பெரும் ஒளி வெள்ளம் தோன்றி மறைந்தது. பிறகே பெரியவர் ஜீவசமாதியை கண்டறிந்ததை அவர்கள் உணர்ந்தனர். அடுத்த நொடியே அனைவரும் ஒன்று கூடி அந்த பகுதியை சுத்தம் செய்து ஜீவசமாதி உள்ள பகுதியை சுற்றி வேலி போட்டு அங்கே முதல் காரியமாக விளக்கேற்றினர். தன் நடைபயண யாத்திரையில் பெரியவர் ஞான திருஷ்டியாலேயே செய்த இந்த செயல் தன் குருவுக்கு அவர் செய்த பெரும் வந்தனமாகவும் ஆகிவிட்டது. அடுத்த பதிவில் பெரியவர் எதற்காக ஊர் ஊராக சென்றார் என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம். அதுவரை திருச்சிற்றம்பலம்.